பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 126 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, புரண்டு வருகிற வெள்ளத்தை திருப்புவதை போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் இந்த நாளிலே திருப்பும் என்று தாவீது எழுதுகிறார். இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான சிறையிருப்புகள் காணப்படலாம். அந்த சிறையிருப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு திருப்புவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 53 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இவ்வளவு நாட்கள் ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே மகிழ்ச்சியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து போய், நிம்மதியை இழந்து போய், ஒரு சிறைப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பை நான் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இதுவரையிலும் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு துக்கத்தோடு, கவலையோடு, கலக்கத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது என் தாசனாகிய யாக்கோபுக்கும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபும் இஸ்ரவேலுமாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை நான் திருப்பி மறுபடியும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவனை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் உத்தமன், தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். சத்துருவுக்கு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதித்தார். அவன் பிள்ளைகளை அழித்தான், சொத்து சுகங்களை அழித்தான், எல்லாவற்றையும் அழித்து போட்டு அவனுடைய சரீரத்தில் வியாதி. இந்த பலவீனத்தின் மத்தியிலும் யோபு ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தர் அதை உன்னிப்பாய் கவனித்தார். எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், பிரச்சனைகள் நம்மை மேற்கொண்டு ஒருவேளை பல கலக்கத்தோடு கவலையோடு இருந்தாலும், நாம் கருத்தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது, யோபு அந்த சூழ்நிலையிலும் தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆகவே கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை முற்றிலுமாய் மாற்றினார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். இந்த நாளிலும் கூட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சிறையிருப்புகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலே ஒருவேளை உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், கடன் பாரம் என்னை அழித்து கொண்டிருக்கிறது, என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, ஒரு சிறையிருப்பை போல கடன் பாரம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் வேதனையோடு உட்கார்ந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு கடன் என்கிற சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். இல்லாமை என்கிற சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். எதிலெல்லாம் குறைவுபட்டிருக்கிறீர்களோ அந்த குறைவுகளை இன்றைக்கு ஆண்டவர் நிறைவாக்கி குறைவு என்கிற சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும், ஒருவேளை உங்கள் தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே ஒருவேளை பல காரியங்களில் இழந்து போய் இன்றைக்கு கடன் பிரச்சனையிலே மூழ்கி போயிருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று. இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆத்தும பாரத்தோடு கூட அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கருத்தாய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள் என்று இங்கே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்பும் பொழுது நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம், அவருடைய இஸ்ரவேலாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பாழாய்ப்போன நகரங்களை நீங்கள் மறுபடியும் கட்டுவீர்கள். பாழான உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். நீங்கள் பாழானவைகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். நிம்மதியான ஒரு குடியிருக்கிற இடத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், அவைகளுடைய பழரசத்தை குடிப்பீர்கள், தோட்டங்களை உண்டாக்குவீர்கள், அவைகளின் கனியை புசிப்பீர்கள் என்று இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிப்போம். இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் முற்றிலுமாய் திருப்புகிறார். முற்றிலுமாய் திருப்பி இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் 2 மடங்காக நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எது அவருடைய சிறையிருப்பாய் இன்றைக்கு அவர்களை அழுத்தி வைத்திருக்கிறதோ, எழும்ப முடியாதபடி அவர்களை அமிழ்த்தி வைத்திருக்கிறதோ, அந்த சிறையிருப்புகளை கர்த்தர் இன்றைக்கு அகற்றி போட்டு அவர்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். எல்லா விதத்திலும் அவர்கள் மேன்மை அடைய, அவர்கள் புசித்து குடித்து திருப்தியாயிருக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சுவாமி, நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.